பெண்கள் 18 பேருக்கு இந்த முறை வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. முனைவர்கள் 7 பேர் என்றும், மருத்துவர்கள் 15 பேர் என்றும், பொறியாளர்கள் 17 பேர் என்றும், சட்டம் படித்தவர்கள் 29 பேர் என்றும், புதுமுகங்கள் 60 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். எந்தெந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்த பட்டியலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, 164 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். தற்போதைய எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க? திமுக சார்பில் போட்டியிட இருக்கக்கூடிய 164 தொகுதிகளில் எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். அது குறிப்பாக தற்பொழுது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மனோ தங்கராஜை தவிர்த்து மற்ற அமைச்சர்கள் அனைவருமே இந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறங்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. அதே போல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து 164 தொகுதிகளில் போட்டியிட இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறார். திமுக கூட்டணியில் அண்மையில் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இடம் என்பது போடிநாயக்கநல்லூரில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆளுங்கூலத்தில் மனோஜ் பாண்டியனுக்கு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் கூட்டணியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தவர்களுக்கும் இடம் என்பது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைவரின் வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் விளாத்திக்குளத்தை பொறுத்தவரையிலும் மார்க்கண்டேயன், திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன், ஒட்டப்பிராடத்தில் ராமஜெயம், கோவில்பட்டியில் கருணாநிதி, வாசுதேவநல்லூரில் ராஜா, தென்காசியில் கதிரவன், ஆலங்குளம் மனோஜ் பாண்டியன், திருநெல்வேலி சுப்பிரமணியன், பாளையங்கோட்டை அப்துல் பிரதாப், ராதாபுரம் அப்பாவு, நாகர்கோயில் ஆஸ்டின், கன்னியாகுமரி மகேஷ். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையிலும் கடந்த முறை போட்டியிட்டவர்களில் அதிக பேர் இந்த முறையும் போட்டியிட்டு இருக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஆலந்தூரில் அமைச்சர் தாமு அன்பரசன் போட்டியிடுகிறார். காட்பாடியில் துரைமுருகன் போட்டியிடுகிறார். சோழிங்கநல்லூரில் அரவிந்த் ரமேஷ், அதே போல சைதாப்பேட்டையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், விருகம்பாக்கத்தில் கடந்த முறை போட்டியிட்டிருந்த பிரபாகர் ராஜாவே இந்த முறையும் போட்டியிடுகிறார். அண்ணா நகரை பொறுத்தவரையிலும் சிற்றரசு போட்டியிடுகிறார். சேப்பாக்கத்தை பொறுத்தவரையிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுகிறார். துறைமுகம் சேகர் பாபு போட்டியிடுகிறார். அதே போல எழும்பூரை பொறுத்தவரையிலும் யாருக்கு எழும்பூர் தொகுதி வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான கேள்விகள் பல்வேறு கேள்விகள் இருந்தது. திமுக கூட்டணியும் கூட எழும்பூர் தொகுதி வேண்டும் என்ற அடிப்படையில் பேசப்பட்டு வந்த நிலையில்தான் எழும்பூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் தமிழன் பிரசன்னாவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்தவரையிலும் கார்த்திக் மோகனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் ஆடி சேகர், அதே போல மாதவரம் சுதர்சனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அம்பத்தூர் பூர்ணிமாக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரவாயில் தாரப்பாக்கம் கணபதி, ஆவடி அமைச்சர் ஆவடி நாசருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் ராஜேந்திரனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் மீண்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்டியிடுகிறார். இவர்கள் அனைவருமே வெற்றி வேட்பாளர்கள் என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் 164 தொகுதிகளில் போட்டியிட இருக்கக்கூடிய நிலையில் அதில் 125 பேர் பட்டம் பெற்றவர்கள் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் அதில் 18 பேர் இடம்பெற்றிருப்பதாகவும், முனைவர்கள் 7 பேர் என்று தெரிவித்திருக்கிறார். மருத்துவர்கள் 15 பேர் எனவும், புதுமுகங்கள் 60க்கும் மேற்பட்டவர்கள் இந்த வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவிற்கு முன்பே அறிவித்துவிட்டார்கள். திமுக ஏன் காலதாமதம் ஏற்பட்டது என்றும் பல்வேறு கேள்விகள் எழப்பட்டு வந்த நிலையில் நான் லேட்டஸ்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக இருக்கிறோம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போல நாளை மாலை திமுக தேர்தல் அறிக்கை வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 31ஆம் தேதி பிரச்சாரத்தை முதலமைச்சர் தொடங்க இருப்பதாகவும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் திமுகவில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைவருமே இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு அமைச்சரை தவிர, அதாவது மனோ தங்கராஜை தவிர மீதம் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருக்குமே தற்பொழுது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி தொடங்கி அதே போல 164 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையிலும் சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 2 தொகுதிகள் மட்டுமே கூட்டணி கட்சிக்கு வழங்கப்பட்டிருந்த நிலையில் மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் பட்டியல் என்பது திமுக சார்பில் யார் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான பட்டியலும் வெளியாக இருக்கிறது. ஆலந்தூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் தாமு அன்பரசன், சோழிங்கநல்லூர் தொகுதி அரவிந்த் ரமேஷ், அதே போல மயிலாப்பூர் தாவே வேலூர், தியாகராய நகரை பொறுத்தவரையிலும் ராஜா அன்பழகன், சைதாப்பேட்டை மா சுப்பிரமணியம், விருகம்பாக்கம் பிரபாகர் ராஜா, அண்ணா நகர் சிற்றரசு, ஆயிரம் விளக்கு எழிலன்,
சேப்பாக்கம் உதயநிதி ஸ்டாலின், துறைமுகம் சேகர் பாபு, அதே போல ராயபுரம் சுப்பராயன், அதே போல எழும்பு தொகுதியை பொறுத்தவரையிலும் தமிழன் பிரசன்னா, திருவிக்கா நகரை பொறுத்தவரையிலும் ரவிசங்கரன், வில்லிவாக்கம் கார்த்திக் மோகன், பெரம்பூர் டி சேகர், ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் பொறுத்தவரையிலும் எபினேசர், மாதவரம் சுதர்சனன், அம்பத்தூர் பூர்ணிமா, மதுரவாயில் காரப்பாக்கம் கணபதி, ஆவடி நாசர், பூர்ணமல்லி கிருஷ்ணசாமி, திருவள்ளூர் ராஜேந்திரன், கும்மிடிப்பூண்டி கோவிந்தராஜன், கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகிய ஏற்கனவே கடந்த முறை சென்னையில் போட்டியிட்டிருந்த பல்வேறு எம்எல்ஏக்களுக்கு இந்த முறையும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய இடங்களில் புதிய முகங்கள் என்பது போட்டியிட இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் 164 பேரில் சட்டம் பெற்றவர்கள் 125 பேர் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். புதிய முகங்களாக இருக்கக்கூடியவர்கள் 60க்கும் மேற்பட்டவர்கள் புதிய முகங்களாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று திமுக சார்பில் தொடர்ச்சியாகவே கோரிக்கைகள் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. இளைஞர் அணியில் பல்வேறு இளைஞர்களும் கூட வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் 60க்கும் மேற்பட்டவர்கள் இளைஞர்களாக கருதப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சட்டம் பெற்றவர்கள், மருத்துவர்கள், அதே போல பெண்கள் என அனைவருக்குமான வாய்ப்புகள் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளாக வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில்தான் தற்பொழுது இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. நாளை மாலை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் திமுக தேர்தல் வாக்குறுதிகள் என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர் பட்டியலையே திமுக சார்பில் எப்போது வெளியிடப்படும் என்று ஆர்வத்துடன் காத்திருந்த நிலையில் அந்த தேர்தல் அறிக்கை என்பது நாளை வெளியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்திருந்த வாக்குறுதிகள், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் அனைத்தும் இந்த தேர்தலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. பல்வேறு பரிந்துரைகளை நேரடியாக சென்று திமுக தேர்தல் அறிக்கை குழு என்பது பெறப்பட்ட அந்த நிலையில் அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் அறிக்கை என்பது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பரிந்துரைகள் அனைத்தும் இதில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தேர்தல் அறிக்கையை வெளியிட இருக்கிறார். 30ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாகவே பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் தேதி முதல் பிரச்சாரம் தொடங்க இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு முன்னதாகவே பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொள்ள இருக்கிறார். 31ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக சென்று பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு மத்தியில் தான் தற்பொழுது வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேட்பாளர்கள் முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதில்தான் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் திமுகவின் தேர்தல் பிரச்சாரம், திமுகவுக்கான தேர்தல் களம் என்பது முழுமையாக காத்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதற்கு முன்னதாக தான் நாளை தேர்தல் அறிக்கை வெளியாக இருக்கிறது. செலினா, தற்பொழுது ஏற்கனவே அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் கடுமையான சவாலாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் என்ன மாதிரி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது திமுக தரப்பாக வேட்பாளர்கள்? குறிப்பாக தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் தொடங்குவதற்கு முன்னதாகவே ஓராண்டு காலமாகவே சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. அந்த வகையில் 200 தொகுதிகளுக்கும் மேல் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் வழங்குவது, அதே போல திமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார்கள், அதற்கேற்றவாறு திமுகவின் வேட்பாளர் பட்டியலை தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக சற்று காலதாமதம் என்பது ஏற்பட்டிருந்தது. அதே போல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கும் எந்தெந்த தொகுதிகள் உறுதி செய்வது, அதே போல திமுகவிற்கு வெற்றி வாய்ப்புகள் எந்தெந்த தொகுதிகள் இருக்கிறது என்பது தொடர்பாக ஆலோசனையும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த வகையில் தான் வேட்பாளர் பட்டியல் என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தவற்றால் கடந்த முறை போட்டியிட்டிருந்த பல்வேறு அமைச்சர்கள், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த முறை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதிகளில் பாதிக்கும் மேலாக இந்த முறை வெற்றி பெற வேண்டும். அதே போல 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வெற்றி பெற வேண்டும். கடந்த முறை தோல்வியடைந்த தொகுதிகளை பொறுத்தவரையிலும், கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையிலும் பாஜக அதிக தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தது, அதே போல அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக தான் திமுக
தொடர்ந்து கொங்கு மண்டலத்தை மையமாக வைத்து தொடர்ந்து அனைத்து தேர்தல் பணிகளையும் மேற்கொண்டு வந்தது. அந்த வகையில் திமுகவை பொறுத்தவரையிலும் கொங்கு மண்டலத்தின் மாவட்ட பொறுப்பாளராக செந்தில் பாலாஜியை நிர்ணயம் செய்து அமைக்கப்பட்டிருந்தார்கள். செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையிலும் கரூர் தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்டிருந்த நிலையில் இந்த முறை குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு கோவை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கோவையை பொறுத்தவரையிலும் அவர் மாவட்ட பொறுப்பாளர்களாக இருந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் நேரடியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டு அதே போல அந்த வெற்றி வாய்ப்பை அனைவரும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் கோவையில் ஒரு தொகுதி என்பது செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கோவை தெற்கு என்பது செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல போடிநாயக்கரை பொறுத்தவரையிலும் முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அந்த தொகுதியில் போட்டியிட்டு கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார். அவர் தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் முன்னதாகவே அவருக்கு பிரச்சார வியூகத்தை அமைத்துக் கொடுத்து தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்ற திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தொடர்ந்து அவர் திமுக சார்பில் பிரச்சாரம் என்பது மேற்கொண்டு வருகிறார். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் திமுகவின் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் வகையிலான தொடர்ந்து திமுகவில் இருக்கக்கூடிய தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் நேரடியாக களத்தில் இறங்கி பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான வியூகம் என்பது திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 31ஆம் தேதி முதலாக பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். திருவாரூரிலிருந்து பிரச்சாரம் தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு முன்னதாகவே பிரச்சார வியூகத்தை தொடங்க இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் 1ஆம் தேதியும் 31ஆம் தேதி கனிமொழி ஆகியோரும் தொடர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு மாத காலம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக திமுக திட்டமிட்டிருக்கிறது. அதன்படிதான் விரைவாக தனது பணிகளை முடிக்க வேண்டும் என்பதற்காக கடந்த 2-3 நாட்களாகவே திமுக கூட்டணி கட்சிகளுடனான அந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கான பல்வேறு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. ஆனால் தொடர் பிறகாக இப்பொழுது திமுக கூட்டணிக்கு அது என்ன தொகுதிகள் வழங்கப்பட இருக்கக்கூடிய அந்த பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக திமுகவின் வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகியிருக்கிறது. அடுத்த எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய திமுகவின் தேர்தல் அறிக்கையும் நாளை வெளியாக இருக்கிறது. நாளைக்கு பிறகாக அனைவருமே தங்களின் தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான அறிவிப்புகளும் கூட வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொகுதி வாரியாக நேரடியாக சென்று பொதுமக்கள், இளைஞர்கள், அதே போல பெண்கள் ஆகியோர்கள் வாக்குகளை பெறுவதற்காக திமுக பல்வேறு பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கடந்த முறை தோல்வியடைந்த தொகுதிகளில் நேரடியாக வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, திமுக தனது சொந்த தொகுதியாக பார்த்து வேலை செய்ய வேண்டும் என்ற பல்வேறு அறிவுரைகளும் கூட மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு திமுக வழங்கியிருக்கிறது. அதன்படி நேரடியாக களத்திற்கு செல்லும் போது அது கூட்டணி கட்சிகளின் தொகுதியாக இருந்தாலும் வெற்றி வாய்ப்பை நழுவ விடாமல் தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதன்படி அடுத்து வரக்கூடிய நாட்களில் திமுக தீவிர பிரச்சாரத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதற்கு முன்னதாக நாளை தேர்தல் அறிக்கை என்பது வெளியாக இருக்கிறது.